நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மன்னித்து விடுபவர்களிடம் நோய்கள் தங்குவதில்லை. நாம் பிறரை மன்னிப்பது அவர்களின் குற்றம் குறைகளை, தப்பு தவறுகளை பொறுப்பது மறப்பது ஒன்றும் நமது பலவீனமோ இயலாமையோ அல்ல. அது நமது கோழைத்தனமும் அல்ல. உண்மையில் மன்னிப்பவன் பலசாலி, மனோ வலிமை கொண்டவன், பரந்த விசாலமான உள்ளம் படைத்தவன். மன்னிக்கும் மனப்பான்மை ஒருவரிடம் காணப்படுவது அவரது உள்ளம் தூய்மையாக இருக்கின்றது என்பதற்கான அடையாளம். அது மட்டுமல்ல, அது முதிர்ச்சியின் அடையாளம், பக்குவத்தின் வெளிப்பாடு. மன்னிக்கின்ற போது மனதில் இருக்கின்ற அசுத்தம் வெளியேற்றப்படுகிறது, மனம் சுத்தமாகிறது. மனம் சுத்தமாக இருப்பது உடல் சுத்தத்தைப் போல ஆரோக்கிய வாழ்விற்கு மிகவும் முக்கியம். ஒருவரின் உடல் உள நலக்குறைவிற்கு அவரது பிழைப்பொறுக்கா மனமும் ஒரு முக்கிய காரணமாய் அமையும். மன்னிக்கும் மனப்பாங்கு இறை விசுவாசிகளின் முக்கியமான ஒரு பண்பு. அல் குர்ஆன் சொல்கின்றது, அவர்கள் தமது கோபத்தை மென்று விழுங்கி விடுபவர்கள், மனிதர்களின் தவறுகளை மன்னிப்பவர்கள். அல்லாஹ் இப்படிப்பட்ட நல்லவர்களையே நேசிக்கின்றான். அருளாளர்